உன்னை நம்பிதானே வந்தேன் என்று அந்த பெண் கதறும் சத்தம் குளவியாய் என் காதுக்குள் இன்னும் குடைந்து கொண்டுதான் இருக்கிறது. அண்ணா, என்னை விட்டுடுங்க, வீட்டில் தேடுவாங்க. இன்னொரு பெண்ணின் அழுகையில் சுற்றி இருந்த சுவர்களும் அவளை காப்பாற்ற முடியாமல் இடிந்து போயிருக்கும். அந்த காம கழிசிலைகள் குறைவானது மனிதனுக்குள்ளா மிருகத்துக்குள்ளா? பெண்களே, இனிமேலாவது முகநூலில் மூழ்காமல் பெற்றோர்களின் முகங்களை படியுங்கள். வாட்ஸ்அப்பில் இருந்து வெளியேறி வாழ்க்கைக்குள் வாருங்கள். ஸ்மார்ட் போனை தூக்கி எறிந்து வலைத்தளங்களில் விழாமல் குடும்பத்தோடு கூடி குழாவுங்கள். பொள்ளாச்சி சம்பவம் நினைக்கும் போதெல்லாம் இதயம் பாதரசம் ஓடுவது போல கணக்கிறது. பாரம் தாங்காமல் ஒரு கண்ணீர் கவிதை மேல் விழும்போது அதன் விழா இளமும் உடைந்து நொறுங்குகிறது. அவர்களுக்கு இப்போது தந்த ஆயுள் தண்டனையில் தர்மம் இளைப்பாறுகிறது. அவர்களுக்கு இப்போது தந்த ஆயுள் தண்டனையில் தர்மம் இளைப்பாறுகிறது. ஒரே அடியாய் மரண தண்டனையை விட தவணை முறையில் மரண தண்டனை தானே அவர்களுக்கு ஆயுள் தண்டனை. ஒரே அடியாய் மரண தண்டனையை விட தவணை முறையில் மரண தண்டனை தானே அவன்களுக்கு ஆயுள் தண்டனை. நன்றி.